இந்த தெள்ளுப்பூச்சிக்கும் நல்ல வாழ்க்கையை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி நிலையில் வைத்துக் கொண்டீரே. இந்த தெள்ளுப்பூச்சிக்கும் நல்ல வாழ்க்கையை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி நிலையில் வைத்துக் கொண்டீரே. உள்ளமெல்லாம் உருகுதையா உந்தன் அன்பை நினைக்கையிலே, உள்ளமெல்லாம் உருகுதையா உந்தன் அன்பை நினைக்கையிலே, தன்னாலே கண்ணு கலங்குது கர்த்தாவே உம்மை நினைக்குது, தன்னாலே கண்ணு கலங்குது கர்த்தாவே உம்மை நினைக்குது. இந்த தெள்ளுப்பூச்சிக்கும் நல்ல வாழ்க்கையை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி எல்லையில் வைத்து கொண்டீரே. இந்த தெள்ளுப்பூச்சிக்கும் நல்ல வாழ்க்கையை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி எல்லையில் வைத்து கொண்டீரே. இந்த தெள்ளுப்பூச்சிக்கும் நல்ல வாழ்க்கையை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி எல்லையில் வைத்து கொண்டீரே. உமக்கு பிரியமான இயேசையா, எனக்கு கற்றுத் தாரும் தெய்வமே. உமக்கு பிரியமான இயேசையா, எனக்கு கற்றுத் தாரும் தெய்வமே. நீரே என் தேவன், உம் நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே, செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. இந்த தெள்ளுப்பூச்சிக்கும் நல்ல வாழ்க்கையை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி நிலையில் வைத்துக் கொண்டீரே. இந்த தெள்ளுப்பூச்சிக்கும் நல்ல வாழ்க்கையை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி எல்லையில் வைத்துக் கொண்டீரே. இந்த தெள்ளுப்பூச்சிக்கும் நல்ல வாழ்க்கையை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி அல்லையில் வைத்துக் கொண்டீரே. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? ஆமென். கர்த்தர் நல்லவர், அவரை நான் துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். ஆமென். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே ஆண்டவர் 2 மாதங்களை கடந்து இந்த புதிய மாதத்தின் 1ஆம் தேதியிலே அவருடைய பிரசன்னத்தை தேடி வருவதற்கு தேவன் நமக்கு பாராட்டி இருக்கிற கிருபை மிக பெரியது. ஹல்லேலூயா. ஆமென். எத்தனையோ பேர் கடந்த மாதத்தை பார்த்தவர்கள், இந்த மாதத்தை பார்க்காது மரித்து போனவர்கள் ஏராளம் பேர் இந்த பூமியிலே. ஆமென். அப்பா நமக்கு கிருபையாக ஜீவனை கொடுத்து கிருபைகளை கொடுத்து ஆண்டவர் நடத்தி வருகிற அவருடைய தயவு அளவில்லாதது. ஹல்லேலூயா. ஆமென். ஆகவே இந்த மாதத்திற்கான வாக்குத்தத்த வார்த்தை ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 12வது வசனம். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனடைந்தான். ஹல்லேலூயா. ஆமென். எல்லாரும் சேர்ந்து படிக்கலாம். ஆதியாகமம் 26:12. ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். இன்னொரு முறை படிக்கலாம். ஆதியாகமம் 26:12. ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். இன்னொரு முறை படிக்கலாம். ஆதியாகமம் 26:12. ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான்.
கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். ஹல்லேலூயா. அந்த வார்த்தைக்காக கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரத்தோடு கூட ஆண்டவருக்கு மகிமையை செலுத்துவோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன். அல்லேலூயா. எந்த வசனமும் எனக்கு தெரிஞ்ச வசனம் தான் யோசிக்க கூடாது. ஆமேன். இதில் ஆழமான கருத்துக்களை, ஆசீர்வாதங்களை ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிறார். அதை நாம் படிக்கும் பொழுது நீங்கள் புரிந்து கொள்வீங்க. ஈசாக்கு எப்படியெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டார், ஏன் ஆசீர்வதிக்கப்பட்டார் என்று இன்றைக்கு உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். ஆமேன். கர்த்தர் நல்லவர். தகப்பனாகிய இயேசு நம்மை நெஞ்சில் சுமந்தவர், நடக்க முடியாத பாதைகளில் தோளில் சுமந்தவர், தோல்வியில் துவண்ட நேரங்களில் அவர் கைகளே நம்மை முதலில் பிடித்தது. அன்பு வெள்ளத்தை வெளிக்காட்டும் ஜீவன் அவர். நம் வாழ்க்கையின் பின்னால் எப்போதுமே நம் தகப்பன் இயேசு இருக்கிறார். நான் கண்டுபிடித்த மிகப்பெரிய சத்தியம், நம் இயேசு நம்மை ஒருபோதும் கைவிடுவதில்லை. நம்மை ஆசீர்வதித்து அழகு பார்க்கும் சாரோனின் ரோஜா அவர், பள்ளத்தாக்கின் லீலி அவர், வெள்ளை போல சென்று அவர். ஹல்லேலூயா. ஆமேன். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? என் வாழ்க்கைக்கு பின்னாடி இயேசு இருக்கிறார் அப்படின்னு சொல்றவங்க மட்டும் ஒரு பெரிய கைத்தட்டு இயேசப்பாவுக்கு கொடுங்க. ஹல்லேலூயா. என் வாழ்க்கைக்கு பின்னாடி, ஹல்லேலூயா, என் குடும்பத்திற்கு பின்னாடி, ஆமேன், என்னுடைய பிசினஸ்க்கு பின்னாடி, என்னுடைய வேலைக்கு பின்னாடி என் இயேசு இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த வார்த்தையை நீங்க சொல்லும் போது ஒரு தேவ பிரசன்னம் உங்களை நிரப்புவதை பார்ப்பீங்க. ஒரு தேவ மகிமை உங்களை நிரப்புவதை பார்ப்பீர்கள். கர்த்தருடைய வல்லமை உங்களை நிரப்புவதை பார்ப்பீர்கள். ஹல்லேலூயா. ஓ சந்தலாபா ரியாக்கராபா. ஆமேன். கர்த்தர் நல்லவர். ஆமேன். பாருங்க, ஈசாக்கு ஆண்டவர் ஆசீர்வதித்தார். நான் வேதத்தை படித்த போது ஆமேன் நிறைய ஆராய்ச்சி பண்ணி 2:30 மணிக்கே இன்னைக்கு முழிச்சிட்டேன். ஆமேன். நேற்று ஃபுல்லாக உட்காந்து தேவ பிரசன்னத்தில் உட்காந்து வசனங்களை படித்து நிறைய யோசிச்சதுனால 2:30 மணிக்கு ஒரு தலைவலி வந்தது. தாங்கொன்னா வேதனை. அதுக்கப்புறம் தூக்கமே வரல. ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஆனாலும் கர்த்தர் நல்லவர். இன்னைக்கு ஜீவனோடு என்னை நிறுத்தி இருக்கிறதற்காக தேவனுக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். பாருங்க, ஆதியாகமம் 21:1 2 வார்த்தைகள் வருகிறது. அந்த வசனத்துல கர்த்தர் தாம் சொல்லி இருந்தபடி, கர்த்தர் தாம் உரைத்தபடியே. அல்லேலூயா. ஆதியாகமம் 21:1 கர்த்தர் தாம் சொல்லி இருந்தபடி, கர்த்தர் தாம் உரைத்தபடியே. அப்போ வாக்குத்தத்த வார்த்தைகள் ஆண்டவர் கொடுக்கிறார் அப்படின்னாலே கர்த்தர் சொன்னதையும் நிறைவேற்றுவாரு, உரைத்ததையும் நிறைவேற்றுவார். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஹல்லேலூயா. சொன்னது வேதத்துல, உரைத்தது தேவனுடைய மனிதர்கள் மூலமாக ஆவியானவர் ரேமாவாக கொடுக்கப்படுகிற வார்த்தை உரைக்கிறது. எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஹல்லேலூயா. சில நேரம் நம்ம சில பேர்கிட்ட நான் சொல்றது உனக்கு உரைக்குதான் என்ன கேட்போமா இல்லையா? அந்த மாதிரி ஆண்டவர் நம்மை இந்த நாளில் சொல்றாரு, கர்த்தர் தாம் சொல்லி இருந்தபடி, கர்த்தர் தாம் உரைத்தபடியே ஆண்டவர் என்ன செய்தாராம்? சாராளுக்கு செய்தருளினார். அந்த மாதிரி இன்னைக்கு கொடுக்கப்படுகிற வாக்குத்தத்தங்கள், இதுக்கு முன்னாடி கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்கள், ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களின் படியே இயேசு செய்தருளுவார். எத்தனை பேர் நம்புறீங்க? என் தேவன் செய்து அருளுவார். ஹல்லேலூயா. நிச்சயம் செய்வார். நீங்க விசுவாசத்தோடு இந்த வார்த்தைகளை கேட்கும் போது ஆண்டவர் நிச்சயமாகவே அற்புதங்களை செய்கிற தேவன். தேவ பிள்ளையே, காலங்களை துவக்கி வைத்தவர் நம்முடைய தேவன். வேதாகமத்துல பலவித விசேஷித்த அழைப்பிதழை பெற்றுக்கொண்ட தேவ மனிதர்கள் எழுதப்பட்டிருந்தாலும் இன்று நாம் சந்திக்க போகும் ஒரு நபர் ஈசாக்கு. ஹல்லேலூயா. எத்தனையோ பரிசுத்தவான்கள், ஆமேன், ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை சித்திரங்களை பார்க்கும் பொழுது ஆச்சரியமாக எப்படியெல்லாம் தேவனுக்காக நின்று இருக்காங்க, எப்படியெல்லாம் ஆண்டவருக்காக பிரயோஜனப்பட்டிருக்காங்க, தங்களுடைய வாழ்க்கையை அப்படியே கரைச்சி இயேசுவுக்காக ஊத்தி இருக்காங்க, தேவனுக்காக செயல்பட்டிருக்காங்க. அதனாலதான் அவங்க எல்லாம் அவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரங்களாய் இந்த பூமியில வாழ்ந்ததற்கு அதெல்லாம் அவங்களுடைய அர்ப்பணிப்பும் காரணம். சோ அந்த கிருபையை நாமும் பெற்றுக்கொண்டு ஆண்டவருக்காக வாழணும். ஹல்லேலூயா. ஆமென். ஈசாக்கு அப்படின்னா நகைப்பு அல்லது சிரிப்பு, மகிழ்ச்சி என்று அர்த்தம். ஆமென். நீங்க வேணா ஈசாக்குன்னு சொல்லி பாருங்க, எல்லாரும் சிரிப்பீங்க. சொல்லி பாருங்க.
ஆண்கள்லாம் சொன்னீங்களா? ஈசாக்குன்னு என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக நம்ம வாயெல்லாம் சிரிக்கும். ஆமே. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆசீர்வாதமான ஒரு குழந்தை தான் ஈசாக்கு. ஆமே. வேதத்தில் நம்ம படிக்கும்போது அதாவது அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அப்பாவுக்கு அதாவது ஆபிரகாம் ஈசாக்குடைய அப்பாவுக்கு 100 வயது, அம்மாவுக்கு 90 வயசு ஆயிருச்சு. ஸோ அவங்களுக்கு அந்த சமயத்தில் தான் ஆண்டவர் அவர் வாக்கு பண்ணினபடி 25 வருடங்களுக்கு முன்பதாக ஆண்டவர் வாக்கு பண்ணினார். 75 வாக்கு பண்றார். 100 வயதுல ஆண்டவர் ஆபிரகாமுக்கு குழந்தையை கொடுக்கிறார். கிட்டத்தட்ட 25 வருடங்கள் கழித்து அவங்க வீட்டில் ஒரு குழந்தையின் சத்தம், 100 வயதுல ஒரு குழந்தையின் சத்தம் கேட்கிறது. ஸோ அந்த குழந்தை பார்த்தீங்கன்னா, குழந்தை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஒரு அழகான குழந்தை ஈசாக்கு பிறக்கிறார். குழந்தைகள் என்ன அப்படின்னு, குழந்தைகளை பற்றி ஒரு காரியத்தை சொல்லும் பொழுது, குழந்தைகள் யார் அப்படின்னா அவர்கள் அன்பில் தூய்மையானவர்கள். குழந்தைங்களுக்கு நடிக்கவே தெரியாது. ஆமே. இப்ப இருக்கிற குழந்தைங்களாம் கொஞ்சம் நடிக்குது. ஆமேன். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். ஆமேன். நல்லாவே நடிக்க பழகிருச்சுங்க. ஆமேன். ஆனா அந்த காலங்கள்லாம் குழந்தைகளை குறித்து சொல்லும் பொழுது அன்பில் தூய்மையானவர்கள், அடுத்து இறைவனின் வடிவம் தான் குழந்தைகள். ஆமேன். ஸோ அப்படி ஒரு அழகான குழந்தை பிறக்குது. அவங்களுக்கு பயங்கர சந்தோஷம் அவங்க வீட்டில். அப்படி இருந்துட்டு இருக்கும்போது வேதத்தில் படிக்கிறோம், ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் பாருங்களேன். ஆதியாகமம் 21:8. பிள்ளை வளர்ந்து பால் மறந்தது. ஈசாக்கு பால் மறந்த நாளிலே ஆபிரகாம் பெரிய விருந்து பண்ணினான். ஹல்லேலூயா. பிள்ளை வளர்ந்து பால் மறந்த நாளிலே ஆபிரகாம் என்ன பண்ணாராம்? பெரிய விருந்து பண்ணாராம். சில பேர் குழந்தைகள் பிறக்கும் போதே சொல்லிடுவாங்க, ஐயோ இந்த குழந்தை பிறந்த நேரம் பிறக்காமே இருக்கலாங்க, அவ்வளோ கஷ்டம் வீட்டில். சில குழந்தைங்கள சொல்லுவாங்க, இந்த குழந்தை பிறந்த நேரம் ரொம்ப செல்வாக்குங்க எங்கள் வீட்டில். ஆமே. இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், முதிர் வயதில் குழந்தை பிறந்தது. அந்த குழந்தை ஒரு பணக்கார குழந்தை. ஹல்லேலூயா. ஆபிரகாம் பெரிய பணக்காரர், என் எஜமான் மிகவும் சீமானா இருக்கிறார் என்று வேலைக்காரர்கள் சொல்லக்கூடிய அளவிலே கர்த்தர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை அவங்க வீட்டில் கொடுத்திருந்தாரு. ஸோ அந்த குழந்தை பால் மறக்கும் போது என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு பெரிய விருந்து நடந்துச்சு அவங்க வீட்டில். ஹல்லேலூயா. ஆமேன். ஸோ அந்த அளவிற்கு ஒரு பால் மறக்கிறதுக்கு கூட ஒரு பெரிய விருந்து பண்றாங்க அப்படின்னா எவ்வளோ பெரிய லக்ஸூரியஸ் ஃபேமிலியா இருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. ஆமேன். நம்ம வருஷத்துக்கு ஒருக்க ஒரு ஸ்தோத்திர கூட்டம் உங்க வீட்டில் வைங்கன்னா முக்கி முனகி அது ஐயா பேர் சொன்னா சரிங்கிறீங்க இல்ல? யோசிச்சு பாருங்க. ஆமே. இந்த விருந்து எதற்காக தெரியுமா? கர்த்தர் முதிர் வயது ஆனாலும் அவர் சொன்ன வாக்குத்தத்தத்தை எங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றினதற்காக ஒரு நன்றி பலியாக, ஒரு நன்றி கூட்டமாக இந்த விருந்தை அவர்கள் செய்திருப்பார்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. அப்ப தேவ பிள்ளையே, ஆண்டவர் செய்கிற ஒவ்வொரு நன்மைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லணுங்க, ஸ்தோத்திர பலிகளை செலுத்தணும். ஸோ ஒரு பெரிய விருந்து அவங்க வீட்டில் நடந்தது. அப்படியே நாட்கள் போய்கொண்டிருக்கிறது. அப்ப வேதத்துல நம்ம படிக்கும்போது நான் யோசிச்சு பார்த்தேன், ஈசாக்க பார்க்கும் பொழுது குழந்தை பருவம் வேதத்தில் பதிவிடப்பட்டிருக்கிறது, வாலிப பருவம் எப்படி என்று பதிவிடப்பட்டிருக்கிறது, அடுத்து திருமண காலங்கள் எப்படி என்று பதிவிடப்பட்டிருக்கிறது, முதிர் வயதும் வேதத்தில் பதிவிடப்பட்டிருக்கிறது. இந்த 4 காரியங்களும் மற்ற பரிசுத்தவான்களுக்கு இல்லாத ஒரு ஆசீர்வாதம் ஈசாக்குக்கு இருக்கு. ஆமேன். சோ என்ன நான் சொல்ல வரேன் அப்படின்னா, வாழ்ந்தா ஈசாக்கு ரெபேக்கால் மாதிரி வாழணும். ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அந்த மாதிரி ஒரு குடும்பமா வாழணும். கர்த்தர் அந்த கிருபையை நமக்கு நிச்சயமாகவே தருவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். பாருங்க, ஆபிரகாம் கூட அந்த ஈசாக்கு இருந்துட்டு இருக்காரு, அவங்க குடும்பம் போயிட்டு இருக்கு. போகும் பொழுது அதாவது ஈசாக்குக்கு 16 வயது ஆகும்போது, ஈசாக்குக்கு எத்தனை வயசுங்க? 16 வயது ஆகும்போது, அது வயசு குறிப்பிடப்படலை, பட் ஆனால் வேத பண்டிதர்கள் 15-16 வயதிற்குள் இருக்கலாம் என்று சொல்லுகிறார்கள். ஸோ இந்த காரியங்கள் நடந்த பின்பு என்று வேதத்தில் வரும். அப்படி இருக்கும்போது தேவன் சொல்றாரு, உன் ஏகசுதனும் உன்னுடைய பிரியமான அந்த குமாரனை கொண்டு வந்து எனக்கு பலி செலுத்து என்று சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்லிட்டார். சொன்ன உடனே இந்த ஆபிரகாம் பாருங்க, வேதத்துல படிக்கிறோம், அதாவது ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் பாருங்களேன்.
தேவன் அவனுக்கு சொல்லியிருந்த இடத்துக்கு வந்தார்கள். ஆதியாகமம் 22:3 படிங்க. ஆதியாகமம் 22:3. ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தன் கழுதையின் மேல் சேணம் கட்டி தன் வேலைக்காரரில் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான். ஆமென். படிக்கிறோம். ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து, அல்லேலூயா. அப்பாலாம் எப்ப எந்திரிக்கணும்? அப்பாங்கெல்லாம் அப்பாவா இருக்கிறவங்க எல்லாம் கை தூக்குங்க. அல்லேலூயா. எப்ப எந்திரிக்கணும்? அதிகாலையில் எழுந்து. அல்லேலூயா. ஆமென். அதிகாலையில் எழுந்து. பையனுக்கு எத்தனை வயசுங்க? 16 வயசு. 16 வயது மகனை கூட்டிக் கொண்டு அதிகாலையில் எழுந்து கழுதையில் சேணம் கட்டி தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான். அல்லேலூயா. தேவன் தனக்கு குறித்திருக்கிற இடத்திற்கு. இன்னைக்கு நீங்க எங்க தெரியுங்களா வந்திருக்கீங்க? தேவன் உங்களுக்கு குறித்திருக்கிற இடத்திற்கு வந்திருக்கீங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. தேவன் உங்களுக்கு என்று நியமித்திருக்கிற இடத்துக்கு வந்திருக்கீங்க. சோ தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான். 3ஆம் நாளில் ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது தூரத்திலே அந்த இடத்தை கண்டான் என்று வேதம் சொல்லுகிறது. தேவ பிள்ளையே, அப்போ இவங்க இருக்கிறது பெயர்சபா, இவங்க போறது எருசலேம். எருசலேமில் இருக்கிற மோரியா மலைக்கு போறாங்க. பெயர்சபாவுக்கும் மோரியாவுக்கும் 3 நாள் பிரயாணம். கிட்டத்தட்ட 72 மணி நேரங்கள் பிரயாணம் பண்ணியிருக்காங்க. எத்தனை மணி நேரங்கள்? 72 மணி நேரங்கள் அப்பா மக வேலைக்காரங்க எல்லாம் பிரயாணம் பண்ணியிருக்காங்க. கர்த்தருடைய பிள்ளையே, இந்த இடத்துல நம்ம படிக்கிறோம், தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான். அப்போ ஆண்டவர் உபாகமம்ல சொல்லும் பொழுது, உபாகமம் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 7ஆம் வசனம் படிங்களேன். உபாகமம் 12:5-7. உங்கள் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய நாமம் விளங்கும்படி உங்கள் சகல கோத்திரங்களிலும் தெரிந்து கொள்ளும் ஸ்தானமாகிய அவருடைய வாசஸ்தலத்தை நாடி அங்கே போய் அங்கே உங்கள் சர்வாங்க தகனங்களையும் உங்கள் பலிகளையும் தசம பாகங்களையும் உங்கள் கை ஏறெடுத்து படைக்கும் படைப்புகளையும் உங்கள் பொருத்தனைகளையும் உங்கள் உற்சாக பலிகளையும் உங்கள் ஆடு மாடுகளின் தலையீற்றுகளையும் கொண்டு வந்து. அப்போது என்ன படிக்கிறோம்? உங்கள் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய நாமம் விளங்கும்படி உங்கள் சகல கோத்திரங்களிலும் தெரிந்து கொள்ளும் ஸ்தானமாகிய அவருடைய வாசஸ்தலத்தையே நாடி அங்கே போய். அல்லேலூயா. வீட்டில் இருந்துட்டு நீங்க பலி செலுத்துன்னு வேதம் போட்டிருக்கா? என்ன செய்யணும்? பலியை கொண்டு வந்து. என்னென்ன பலி கொண்டு வந்தாங்களாம்? அங்கே உங்கள் சர்வாங்க தகனங்களையும் உங்கள் பலிகளையும் தசம பாகங்களையும் உங்கள் கை ஏறெடுத்து படைக்கும் படைப்புகளையும் உங்கள் பொருத்தனைகளையும் உங்கள் உற்சாக பலி. உற்சாக பலின்னு என்னங்க? கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்றது உற்சாக பலி. அல்லேலூயா. வசனத்தை உற்சாகமா கேட்கறது உற்சாக பலி. மாவீரர் அலெக்சாண்டர் சொன்னாராம், நான் பிறந்தது என் தகப்பனால் பிறந்தேன். ஆமேன். நான் அறிவினால் எனக்கு இவ்வளவு அறிவு வந்தது ஒரு ஆசிரியரால் வந்தேன் என்று சொன்னார். புரியுதா உங்களுக்கு? பிறந்தது என் தகப்பனால் பிறந்தேன், ஆனால் நான் அறிவாளியானது, ஒரு பெரிய யுத்த வீரனாய் ஒரு பெரிய மாவீரனாய் திகழ்ந்தது ஒரு ஆசிரியரால் இந்த ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொண்டேன் என்று சொன்னாராம். அந்த மாதிரி தேவ பிள்ளையே, நான் அடிக்கடி சொல்லுவேன், இது ஆவியானவருடைய பயிற்சி பள்ளி. ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இங்க கற்றுக்கொள்ள வருகிறோம். சோ ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய பலிகளை எல்லாம் நீ செலுத்தும்படி அவர் தெரிந்து கொண்டிருக்கிற வாசஸ்தலத்தை நாடி போய் தேடி போய் அங்க உன் பலிகளை எல்லாம் செலுத்தி. 7வது வசனம், அங்கே உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியிலே புசித்து நீங்கள் கையிட்டு செய்ததும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்ததுமான யாவுக்காகவும். நான் ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டதுலேருந்து பிச்சைக்காரனாவே தான் இருக்கேன்னு சொல்றவங்க யாராவது இருக்கீங்களா? ஆமே. எந்த அளவுக்கு ஆண்டவர் உயர்த்தி இருக்காரு, எந்த அளவுக்கு ஆசீர்வாதங்கள், ஆமே, எந்த அளவுக்கு உயர்வுகள். என்ன உயர்த்தி இருக்காருங்க, உங்களை பத்தி எனக்கு தெரியல, என்ன சொல்லுவேன். ஆமே. தேவ பிள்ளை ஆண்டவர் சொல்றாரு, நீ உன்னை ஆசீர்வதித்த எல்லாவற்றுக்காகவும். எதுல உங்களை ஆசீர்வச்சிருக்காரு? என்னை ரட்சித்திருக்கிறாரே, பெரிய ஆசீர்வாதம். ஆமென். என்னை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறாரே, பெரிய ஆசீர்வாதம். ஒரு ஒழுக்கம்
கொள்ள ஒரு குடும்பமாக இந்த சமுதாயத்தில் என்னை வைத்திருக்கிறாரே, ஒரு பெரிய ஆசீர்வாதம். என் இயேசுவை ஏற்றுக்கொண்டதினாலே மதிப்போடு இந்த பூமியிலே வாழ்கிறேனே, அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். மற்றவர்களிடத்திலே கையேந்தாமல் என்னை நடத்துகிறாரே, பெரிய ஆசீர்வாதம். ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு கடன் வாங்கி ஆடம்பரமா வாழ்றவங்க இந்த பூமியில நிறைய பேர் இருக்காங்க. ஆமென். கடன் வாங்கி பிகு பண்ணிட்டு திரிஞ்சோம், போச்சு. ஆமென். 1000 ரூபாய் சம்பளமா, 1000 ரூபாயில வாழ்ந்து பழகிட்டு போகலாமே, இது என்ன கஷ்டம்னு எனக்கு தெரியல. அல்லேலூயா. ஆமென். தேவ பிள்ளையே, ஆகவே உங்களை ஆசீர்வதித்த எல்லாவற்றுக்காகவும் கணக்கு போட முடியுமா? அதனால ஒரு பக்தன் பாடுகிறாரு, மறவேன் மறவேன் நீ செய்த நன்மைகள். இது வேற மறந்துருச்சு பாட்டு வேற. ஆமென். துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு, மறவேன் மறவேன் நீ செய்த நன்மைகள். துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு, என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை ஆசீர்வதிக்கும் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் தகப்பனவர். எல்லாரும் சேர்ந்து, மறவே மறவே நீ செய்த நன்மைகள். துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு, மறவே மறவே நீ செய்த நன்மைகள். துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு, என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் தகப்பனவர். அல்லேலூயா. அதனால தான் சொன்னேன், என் வாழ்க்கைக்கு பின்னாடி இயேசு இருக்கிறாருங்க. பக்கத்துல இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, என் வாழ்க்கைக்கு பின்னாடி இயேசு இருக்கிறாரு, உங்க வாழ்க்கைக்கு பின்னாடி இயேசு இருக்காரு. சோர்ந்து போகாதீங்க. ஈசாக்க ஆசீர்வதித்த நல்ல தகப்பன் உங்களையும் ஆசீர்வதிக்கிறார். கரங்களை தட்டி அப்பாவை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்த எல்லாத்துக்காகவும் ஆமென். பலி செலுத்தின ஆண்டவர். இந்த குடும்பம் எதுக்காக போறாங்க? பலி செலுத்துறதுக்கு போறாங்க. நான் யோசிச்சு பார்த்தேன், 16 வயசு பையன் ஆமென் போகும்போது அப்பா கிட்ட கேட்குறாரு, என் தகப்பனே. அந்த வார்த்தை ரொம்ப உடைச்சதுங்க, என் தகப்பனே. அப்ப பாருங்க, நமக்கெல்லாம் ஒரு விஷயத்தை வெளியே சொல்லாட்டி மண்டை வெடிச்சிரும். என்னை பொறுத்த வரைக்கும் அப்படிதான். யாராவது ஃபோன் பண்ணிட்டாங்க ஏதாவது, நான் ஐயாட்ட உடனே கேட்டுருவேன். நீங்களாம் ரொம்ப நல்லவங்க, உங்களை சொல்லவே கூடாது. யார் ஃபோன் பண்ணா, எதுக்கு ஃபோன் பண்ணாங்க, என்ன சொன்னாங்க? ஆமே. தேவ பிள்ளையே, ஐயா சொல்லுவாங்க, ஐயாவுக்கு தெரிஞ்ச ஒரு ரிலேஷன் ஒருத்தர் ஒரு ரூமில் ஜாம் பண்ணிட்டு இருப்பாராம். அவங்க அப்பா அம்மா ஹாலில் இருப்பாங்களாம். அவர் உள்ளே இருக்கிற ரூமில் ஜாம் பண்ணிட்டு இங்கே அப்பா அம்மா பேசிட்டு இருந்தா அந்த ரூம்ல இருந்து பதில் சொல்வாராம். புரியுதா உங்களுக்கு? அப்போ ஜபத்தில் என்ன இல்லை, முழு கவனம் இல்லை. ஸோ அந்த மாதிரி தேவ பிள்ளையே, நான் ரொம்ப சிந்திச்சேன். அப்பா கிட்ட என் தகப்பனே அப்படின்னு சொல்லும்போது அவர் என் மகனே. அப்பா மகனுக்குள்ள இருந்த உறவுகள் பாருங்க, அவ்வளவு மரியாதை கலந்த உறவு. 2 பேரும் போறாங்க. போகும்போது அப்பா அந்த பலி செலுத்துவது, அந்த பலிபீடத்தில் அந்த ஈசாக்குக்கு மேல வைக்கிற அந்த கட்டைய ஈசாக்கு கிட்ட தான் கொடுக்குறாரு, சுமந்துட்டு போனேன். தேவ பிள்ளையை நான் உங்களுக்கு சொல்றேன், உங்க பிள்ளைகளுக்கு சுமப்பதற்கு கற்றுக் கொடுங்கள். ஒரு ஆமேன் சொல்லுங்க. சுமைகளை அவர்களை நம்ம ரொம்ப அவங்களை கஷ்டப்படுத்துறோம் என்பது அல்ல அர்த்தம். சில காரியங்களை அவர்களும் சுமக்க சிறு வயதிலிருந்தே கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். சத்தியம் டிவி ஓனருடைய மகனுடைய இன்டர்வியூவை கேட்டுட்டு இருந்தேன்.
ஆலிவ் ட்ரீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய இன்டர்நேஷனல் ஸ்கூலுடைய குளோபல் ஸ்கூலுடைய சிஇஓ. அவர் 25 வயது தான் ஆகிறது. ஆடிப்போன அவருடைய இன்டர்வியூவை கேட்டுட்டு அந்த தம்பி சொன்னாரு, எனக்கு 25-26 வயசு ஆகுது, இன்று வரைக்கும் ஒரு சினிமா பார்த்ததில்ல, சினிமா பாட்டு கேட்டதில்ல. எங்க வீட்டில் ஸ்டிக் காஸ்பல் அப்படின்னாரு. என்ன காஸ்பல்? ஸ்டிக் காஸ்பல். இப்படின்னா இப்படிதான், சர்ச்சுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும், வேத வசனங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும், ஊழியக்காரங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஆமே, எல்லா காரியத்திலையும். அந்த பையன் ஹாஸ்டல்ல படிச்சாராம் +2. அப்பதான் அந்த ஸ்கூலை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க சென்னையில. அப்ப அவங்க அப்பா சொன்னாராம், ஒவ்வொரு காரியத்திலையும் ஆமேன் நீ போய் பங்கு பெறணும். அப்பா அந்த சத்தியம் டிவி ஓனர், அவங்க பையன், இன்னொரு பையன் இருக்கார், சூப்பரா பாடுவார் அவர், ஆல்வின்னு சொல்லிட்டு. சென்னை முழுக்க வால் போஸ்ட் ஓட்டினாங்களாம் 3 பேரும். அப்ப அப்பா கிட்ட அவர் கேட்டாராம், ஏன்பா அவங்க பெரிய மஞ்சள் ஃபேக்டரியே வச்சிருக்கிறாங்கங்க, பெரிய பணக்காரங்க. அப்ப அப்பா கிட்ட பையன் கேட்டாராம், ஏன்பா காசை எடுத்து போட்டா எத்தனையோ மக்கள் வந்து செய்வாங்களே அப்படிங்கும்போது அப்பா சொன்னாராம், நீ கத்துக்க முடியாதேடா, காசு எடுத்து போட்டா செய்யறதுக்கு 1000 பேர் இருக்காங்க, நீ கற்றுக்கொள்வது எப்போது அப்படின்னு சொல்லி +2ல இருந்து இல்ல, சின்ன வயசுல இருந்தே அந்த பிசினஸ்லயும் அந்த ஒழுக்கத்திலையும் பரிசுத்தத்திலையும் வளர்த்துனதுனால இன்னைக்கு அவங்க ஸ்கூல்ல ஒரு 2000-3000 பேர் படிப்பாங்க. அதுக்கு அவர் எம்டியா இருக்கிறாருங்க 25 வயசுல. ஆமே. அப்ப அந்த தம்பி சொன்னாரு, சின்னதுல இருந்து 5 ரூபானா எவ்வளவு, 10 ரூபானா எவ்வளவு, 100 ரூபாவுடைய மதிப்பு எவ்வளவு, 1 ரூபாவுடைய மதிப்பு எவ்வளவு என்று எல்லா விஷயத்தையும் என் தகப்பனார், ஃபர்ஸ்ட் கர்த்தர், 2வது என் தகப்பனார் எனக்கு கற்றுக் கொடுத்ததினாலே நான் இன்றைக்கு நன்றாக வாழ்கிறேன் என்று சொன்னார். இன்னொரு எவ்வளவு உச்சத்தை அடைவாரு. ஆமே. தேவ பிள்ளை எதற்கு சொல்றேன், 72 மணி நேர டிராவல்ல ஆமே அப்பா ஈசாக்கு கிட்ட தகன பலிக்கான கட்டையை சுமந்துட்டு வான்னு கொடுத்தாரு. இன்னைக்கு நம்மளாம் என்ன தெரியுங்களா செய்யறோம்? ஆமேன். ஐயோ பாத்திர கழுவிராத, உனக்கு கை வலிக்கும். ஆமே. ஒரு சுடுதண்ணி வச்சுட்டு வந்தா ஐயோ சுட்டுற போகுது. ஆமே. என்னைக்கு உங்க பிள்ளைங்க கத்துக்கிறது, என்னைக்கு பெரிய ஆள் ஆகுறது? அதே மாதிரி ஸ்கூல்ஸ்ல கொண்டு போய் விடும்போது என்ன சொல்றோம், என் பிள்ளை திட்டின்னு நடக்கிறதே வேற, உங்க பிள்ளைதான் உருப்படாம போகும். அல்லேலூயா. ஆமே. என்னைக்கு ஒரு குழந்தை தோல்வியை ஏற்றுக்கொள்ளுகிறதோ அவர்கள் பக்குவம் அடைகிறார்கள் என்பதை மறந்து போக கூடாது. ஆமே. வெற்றியே எல்லா நாட்களிலும் இருக்குமா? யோசிச்சு பாருங்க. வெற்றியே எல்லா காலத்திலும் இருக்குமா? ஆமே. யோசிச்சு பாருங்க. வெற்றி வரும், தோல்வி வரும், வியாதி வரும், பிரச்சனை வரும், போராட்டம் வரும், கஷ்டம் வரும், அவமானம் வரும், நிந்தைகள் வரும். இது அத்துணையும் சகித்து வாழ்வதுதான் வாழ்க்கையை சுமந்து வாழ்வது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கரங்களை தட்டி என் பிள்ளைகளுக்கு என்னுடைய சுமைகளை பகிர்ந்து கொடுக்கக்கூடிய ஒரு உணர்வை எனக்கு கொடுங்கப்பா. ஹல்லேலூயா. ஆமே. இன்னைக்கு எதையுமே கற்றுக் கொடுக்கிறது இல்ல. ஆமே. எதுவுமே எல்லாமே இன்னைக்கு இருக்கிற பிள்ளைங்களுக்கு சுமையா தான் தெரியுது. காலையில் எந்திரின்னு சொல்லி பாருங்க, சந்தோஷமா எத்தனை பிள்ளைங்க எந்திரிக்கிறாங்க, முக்கி முனகி எந்திரிச்சு ஆமே இருக்காங்க. எப்படி வாழ்க்கையில் முன்னேறுவது தேவ பிள்ளையே? ஆமே. எல்லாத்துக்கும் கஷ்டமா இருக்கு. இந்த அம்மாவை கொண்டு போய் மார்ச் மாதத்துல ஃபர்ஸ்ட் வீக்ல விட்டுருக்காரு, இவரை சொல்லணும்னு இருக்கு. ஆமே. சத்தியத்தை சத்தியமாய் சொல்லுகிறேன். படிக்கும்போது ஆவியானவர் கற்றுக் கொடுக்கிறார், ஆகவே உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளுகிறேன். ஆமே. சுமைய வச்சாரு. 16 வயசு பையன், ரொம்ப வருஷம் பிறந்த குழந்தை. ஆமே. ஐயோ ஒண்ணு கண்ணுன்னு வச்சிருக்கோம்னு சொல்லிட்டு வேலைக்காரங்க இருக்காங்க, அவங்க கிட்ட கொடுத்துருக்கலாம்ல கட்டைய. ஆமே. கொடுக்கல. தன் பிள்ளை அதை பழக வேண்டும் என்று தேவ பிள்ளையே நான் அதை யோசிச்சு பார்த்தேன். அதனாலதான் என்னவோ பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசுவிடத்துல சிலுவையை கொடுத்து நீ சுமந்து போ என்று சொன்னாரோ என்று என் ஆவியிலே உணர்ந்து என் தேவனுக்கு நான் நன்றி சொன்னேன். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? கரங்களை தட்டி. சுமை எனக்கு அது ஒரு கஷ்டமா நான் எடுக்க கூடாது, அதுக்கு பின்னாடி ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது.
சில கஷ்டங்கள் வருகிறது, சில சுமைகள் வருகிறது. அந்த சுமைகள் நிரந்தரம் அல்ல. ஆனால் அந்த சுமைகளை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு பக்குவம் உங்களுக்கும் எனக்கும் வரணுங்கிறதுக்காகத்தான் சில சோதனைகளை கர்த்தர் அனுமதிக்கிறார். சோதனை காலம் இவங்களுக்கு இது. ஆமே, பலிக்கான கட்டை இருக்கிறது, ஆட்டுக்குட்டி எங்கப்பா அப்படின்னு கேட்கும்போது உண்மையாலுமே யோசிச்சு பாருங்க. நான் நினைச்சு பார்த்து இந்த பேசேஜ் படித்த போது அழுதேன். ஆண்டவரே, சிந்தையில கூட ஆபிரகாம் நினைக்கலையா ஏசப்பாட்ட எக்ஸ்கியூஸ் கேட்டுக்கலான்ட்டு. ஆமே, சிந்தையில கூட நினைக்கவே இல்லைங்க. நீங்க என்ன சொன்னீங்களோ அதை அப்படியே நான் செய்வேன்ப்பா. நீங்க என்ன நீங்க சொன்னதை நான் செஞ்சிருவேன். அது நீங்க எனக்கு சந்தோஷமா, எனக்கு ரொம்ப வருஷம் கிடைத்த குழந்தையா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க சொல்லிட்டீங்க, நான் செய்வேன். அதுக்கு இடையில எந்த என்ன சொல்றதுங்க, ஒரு ஆர்குமெண்ட்ஸோ எந்த ஒரு காரியமோ ஆபிரகாம் தேவன்கிட்ட பேசினதாக என் வேதம் பதிவிடவில்லை. கர்த்தர் எப்ப சொன்னாரோ அந்த வார்த்தையை அவர் நிறைவேற்றுகிற வரைக்கும் சிந்தையில கூட அவர் தப்பு பண்ணல. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? வாக்குத்தத்தம் நிறைவேற வேண்டுமானால் கர்த்தரிடத்தில் அந்த விசுவாசமும் அந்த அர்ப்பணிப்பும் மாறாம இருக்கிற பிள்ளைக்கு நான் சொல்றேன், 100 மடங்கு என்ன 1000 மடங்கு கோடி மடங்கு ஆசீர்வதிக்க என் இயேசு வல்லவராய் இருக்கிறார். எத்தனை தீர்மானங்கள் ஒவ்வொரு வருடங்கள் பிறக்கும் போது எத்தனை தீர்மானத்துல நிக்கிறோம் தேவ பிள்ளையே, யோசிச்சு பாருங்க. ஆமே, கர்த்தர் எவ்வளவு நல்லவர். ஆண்டவர் என்னோட பேசினாரு 1095 நாள் உப்புல முழங்கால நின்று ஜெபம் பண்ணணும்னு. எவ்வளவோ கஷ்டங்கள் வருங்க, எவ்வளவோ கஷ்டம் வரும், சொல்ல முடியாது. அதெல்லாம் அவ்வளோ பாடுகள் வரும், அவ்வளோ கஷ்டங்கள் வரும். ஆனால் அந்த ஜெபத்தை செய்யும் போது நான் சொன்ன பாஸ்டர்கிட்ட முந்தா நேத்து 180 நாட்கள் நிறைவேறி இருக்கிறது என்று சொன்னேன். அப்ப அவங்க சொன்னாங்க, எனக்கு தட்டி கொடுத்து சொன்னாங்க, 6 மாதங்கள் நீ ஜெபிச்சிட்ட, ஒரு நாள் கூட விடலைங்க, ஒரு நாள் கூட விடல. அப்ப ஆண்டவர் என்னோட பேசினாரு. 6 மாதம் தன்னை அர்ப்பணித்த சுத்திகரித்த எஸ்தருக்கு ராஜாவிடத்திலிருந்து பொற்செங்கோல் நீட்டப்பட்டது மாதிரி உங்க ஊழியத்துக்கு ஒரு பொற்செங்கோலை நான் நீட்டுகிறேன் என்று தேவன் என்னோடு பேசினார். ஹல்லேலூயா. ஆமென். தன் மகனை ஆண்டவருடைய வசனம் பாருங்க, அந்த வார்த்தை நீ ரொம்ப தொட்டுச்சு தேவ பிள்ளையே. எத்தனை பேர் கவனிச்சிட்டு இருக்கீங்க? ஆமேன். கர்த்தர் நல்லவர். ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 10வது வசனம் பாருங்களேன் சிஸ்டர். 22:10. பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படிக்கு தன் கையை நீட்டி கத்தியை எடுத்தான். அல்லேலூயா. பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படிக்கு, இந்த வார்த்தை ரொம்ப அசைச்சதுங்க. ஆமே, வெட்டும்படிக்கு பாருங்க, அந்த காரியத்தை நிறைவேற்றுகிற வரைக்கும் பின்வாங்கவே இல்லை. கர்த்தர் சொன்னதுதான், இதை செய்யன்னு சொல்லிட்டார், நான் செய்வேன். அப்ப பாக்குறோம், வெட்டும்படிக்கு தன் கையை நீட்டி கத்தியை எடுத்தான். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர் பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே. அல்லேலூயா. எனக்கு தெரிஞ்சிருச்சுப்பா, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன். தேவ பிள்ளை ஆண்டவர் சொன்னாரு, உன் பிள்ளைய நீ எனக்காக ஒப்பு கொடுத்துட்டப்பா. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைய நான் ஒன்று சொல்லட்டுமா? தேவ பிரசன்னத்துக்கு நீங்க குடும்பமா வரும்போது உங்க பிள்ளைகளை அப்பா சமூகத்தில் ஒப்பு கொடுக்குறீங்கன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. தேவனுக்கு ஒப்பு கொடுக்க ஆசீர்வாதங்கள் வந்துட்டே இருக்கும், நிச்சயமா வரும். ஆமே. கர்த்தர் நல்லவர்.
அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சோ எனக்காக நீ ஒப்பு கொடுத்தபடியினால் தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பின்னாடி அதாவது ஒரு ஆட்டு கடா இருந்தது, அதை பலியிட்டார். அப்பா ஆண்டவர் சொல்றாரு 15 கர்த்தருடைய தூதனானவர் 2ஆம் தரம் வானத்திலிருந்து ஆபிரகாமை கூப்பிட்டு, நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து. நான் சொல்றேங்க, ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிற பிள்ளை ஆண்டவர் ஆசீர்வாதம் இல்ல, ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து. எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. பாருங்க, 3 பேருக்கும் அவங்க வீட்டுல கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னாரு. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் பாருங்களேன், சீக்கிரமா. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்தே உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். அடுத்து ஆதியாகமம் 17:16. ஆதியாகமம் 17:16. நான் அவனை ஆசீர்வதித்தே அவளாலே உனக்கு ஒரு குமாரனையும் தருவேன், அவள் ஜாதிகளுக்கு தாயாகவும் அவளாலே ஜாதிகளின் ராஜாக்கள் உண்டாகவும் அவளை ஆசீர்வதிப்பேன் என்றார். ஆதியாகமம் 26:12. ஈசாக்கு அந்த தேசத்தில் விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனடைந்தான். இது 3ல என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? கர்த்தர் ஆபிரகாம ஆசீர்வதிக்கிறாரு, சாராளையும் ஆசீர்வதிப்பன்னு சொல்றாரு. அடுத்து ஈசாக்கை ஆண்டவர் என்ன பண்ணாராம்? ஆசீர்வதித்தார். அப்போ ஒரு குடும்பத்துல ஒரு நபர் அல்ல, முழு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிற நல்ல தகப்பனை நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். விசுவாசிக்கிறவங்க மட்டும் கரங்களை தட்டி நல்ல ஆவியில நிரம்பி, என்னை மட்டும் அல்லப்பா, என் கணவரை நீர் ஆசீர்வதிக்கிறீர், என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறீர். நல்ல விசுவாசத்தோடு தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுங்க. அப்பா, நீர் என்னை மட்டும் அல்ல, ஓ ரத்த நல்ல ஆவியில நிரம்பி செபிங்க. ரீபா பாபா, நன்றியப்பா, என்னை மட்டும் அல்ல, என் கணவரையும் என் பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்கிறீர். ஆமே. ஆண்டவர் ஒருத்தருக்கு மட்டும் இல்லைங்க, குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறாரு. அல்லேலூயா. ஆமே. இது ஆபிரகாமுடைய ஈசாக்குடைய குழந்தை பருவம், வாலிப பருவம். அடுத்து திருமண வயது வந்த உடனே வேதத்துல படிக்கும்போது, ஆமே, இப்ப இருக்கிற பிள்ளைங்களும் அவங்களே பார்த்துக்கிறாங்க, அது வேற விஷயம். ஆமே, உண்மையை தானே சொல்லணும். ஆமே, பார்த்துட்டு வந்து அப்பா அம்மா கிட்ட சொல்றது அல்ல, நியமிக்கப்பட்ட வாழ்க்கை. ஆமே, அப்பாவே அம்மாவுமே பார்த்து சொன்னதான் நமக்கு ஒரு ஆசீர்வாதம். அதை புரிஞ்சுக்கோங்க. ஹல்லேலூயா. அப்ப ஆபிரகாம் சொல்றாரு, கானானிய பெண்கள்ல நீ பெண் பார்க்க கூடாது, என் இனத்துல போய் நீ பெண்ணை பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்காரன் கிட்ட சொல்றாரு. வேதத்துல படிக்கிறோம். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனம் பாருங்களேன். 3 மட்டும் படிங்க. ஆதியாகமம் 24:3. நான் குடியிருக்கிற கானானருடைய குமாரத்திகளில் நீ என் குமாரனுக்கு பெண் கொள்ளாமல் நீ என் தேசத்துக்கும் என் இனத்தாரிடத்திற்கும் போய் என் குமாரனாகிய ஈசாக்குக்கு பெண் கொள்வேன் என்று வானத்துக்கு தேவனும் பூமிக்கு தேவனுமாகிய கர்த்தர் பேரில் எனக்கு ஆணையிட்டு கொடுக்கும்படிக்கு நீ உன் கையை என் தொடையின் கீழ் வை என்றான். ஆமென். பார்க்கிறோம், திருமண காரியங்கள் வரும்போது ஈசாக்கு பாருங்க எப்படி நடந்துக்கிட்டார் அப்படின்னா, இதெல்லாம் தான் ஆசீர்வாதம். ஆமீன் சொல்றீங்களா? ஹல்லேலூயா. ஈசாக்கு எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டார், குழந்தையில் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டார், வாலிபத்தில் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்காரு, திருமண வயது வந்த உடனே கர்த்தர் ஈசாக்கை எப்படி ஆசீர்வதித்திருக்கிறார் என்று சொல்ல போகிறேன். அப்போ பாருங்க, நான் குடியிருக்கிற கானானியருடைய குமாரத்திகளில் நீ என் குமாரனுக்கு பெண் கொள்ளாமல் அப்படின்னு சொல்லிட்டு நீ என்னுடைய இனத்தார்ல நீ போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ரெபேக்காளை பொறுத்த வரைக்கும் அவங்க தேவ பக்தியுள்ள ஒரு சுறுசுறுப்பான பொண்ணு. ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நான் சொல்றேன், பக்தியுள்ள குடும்பமா உங்க குடும்பத்தை நீங்க வளர்த்தி ஆளாக்கி, பிள்ளைகளை வளர்த்தி ஆளாக்கும் போது நான் சொல்றேன், அந்த பருவம் வரும்போது சுறுசுறுப்புள்ள ஆண்களை ஆண்டவர் உங்க பிள்ளைகளுக்கு கொடுப்பார், சுறுசுறுப்புள்ள தேவ பக்தியுள்ள பெண்களை
ஆண்டவர் என்ன செய்வாரு? ஆண்களுக்கு கொடுப்பார். புரியுதா உங்களுக்கு? அப்ப கர்த்தர் இதை செய்கிற தேவன். அப்போ நம்ம படிக்கிறோம் அந்த ரெபேக்காளை குறித்து, அந்த பெண் மகா ரூபவதியும், 24:16 அந்த பெண் மகா ரூபவதியும் புருஷனை அறியாத கன்னிகையுமாயிருந்தாள். அல்லேலூயா, ஆமே. அந்த பெண் எப்படி இருந்தாங்களாம்? பார்க்கறக்கு அவ்வளோ அழகு. இன்னைக்கு அழகுனாலே கொஞ்சம் வந்துடும். ஆமே. பாஸ்டரை அடிக்கடி சொல்லுவாங்க, பிரசங்கத்திலே சொல்லியிருக்காங்க, கொஞ்சம் தோல் சிவப்பாக இருந்தால் கையில் பிடிக்க முடியாதுன்னு. அல்லேலூயா. ரொம்ப அழகு இந்த பொண்ணு பார்க்கறக்கு. ஆனால் வேதத்தில் படிக்கிறோம், தன்னுடைய வீட்டு காரியத்தை தன்னுடைய வீட்டு காரியத்தை செய்யறதுக்கு வீட்டில் அம்மா வேலை சொல்லியிருக்காங்க. என்ன வேலை சொல்லியிருக்காங்க? கிணத்துல போய் தண்ணி சேர்ந்திட்டு வா அப்படின்னு அம்மா சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்காக இந்த பொண்ணு பாருங்க, கர்த்தருடைய திட்டம் பாருங்க. ஆபிரகாமுடைய வேலைக்காரன் எலியேசர் ஜெபிச்சுட்டு வர்றாரு, ஏசப்பா தெய்வமே, நான் போவேன், ஒரு கன்னிகை குடம் எடுத்துட்டு எனக்கு நேரா வரணும். பாருங்க, அவர் ஜெபித்த அத்துணை ஜெபங்களுக்கும் என் தேவன் பதிலை கொடுக்கிறார். அதே மாதிரி அந்த டைமிங், ஒரு ஆமீன் சொல்லுங்க. டைமிங், அதான் நான் சொன்னேன், அவர் காலங்களின் தேவன். ஹல்லேலூயா. ரெபேக்காக்கு வாழ்க்கை கொடுக்கும்படி கர்த்தர் சரியான நேரத்திற்கு எலியேசரை அனுப்புகிறார். காலம் கடந்து திருமணம் நடக்கல, அந்தந்த காலத்திலே கர்த்தர் அதை செய்து கொடுத்தார். அதே மாதிரி நம்முடைய சபையில் இருக்கிற வாலிப பிள்ளைகளுக்கும் காலங்கள் கடந்து அல்ல, அந்தந்த காலத்திலே கர்த்தர் காரியங்களை செய்வார். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் நிச்சயமாகவே இதை செய்ய வல்லவர். நான் விசுவாசிக்கிறேன். சோ தேவ பிள்ளையை, ஒரு தேவ பக்தி உள்ள சுறுசுறுப்புள்ள பெண்ணை அவங்க அந்த வேலைக்காரனாகிய எலியேசர் பார்க்கிறாரு. அந்த பெண் மகா ரூபவதியும் புருஷனை அறியாத கன்னிகையுமா இருந்தாள். அப்ப அவர் கேட்கிறாரு, கொஞ்சம் குடிக்கிறதுக்கு தண்ணி கொடுமா அப்படின்னு சொன்ன உடனே அந்த பொண்ணு வாயிலிருந்து ஆதியாகமம் 24:18 பாருங்களேன். ஆதியாகமம் அவள் குடியும் என் ஆண்டவனே என்று சீக்கிரமாய் குடத்தை தன் கையில் இறக்கி கொண்டு அவனுக்கு குடிக்க கொடுத்தாள். குடியும் என் ஆண்டவனே. என்ன பேச்சுங்க இருக்கு? மரியாதை. ஆமே. இன்னைக்கு மரியாதைன்னா என்ன விலைன்னு கேட்குற மாதிரில இருக்கு. யாருமே மரியாதை கொடுக்கறது இல்லை. ஆமே. தேவ பிள்ளையே, ஒரு முறை ஐயா பேங்க்குக்கு போயிருந்தாங்களாம். அப்ப எல்லாம் கியூல நிக்கிறாங்க. ஒரு வாலிப பொண்ணு வந்தாலாம், உள்ள வந்து வேகமா வந்தாலாம். வந்த உடனே ஃபர்ஸ்டா போய் நின்ட்டாலாம். அப்ப பின்னாடி ஒரு பெரியவர், என்னம்மா நாங்கெல்லாம் இவ்வளவு நேரம் நின்றுட்டு இருக்கோம், நீ பாட்டில் வந்து முன்னாடி போயிட்ட அப்படின்னு அப்படின்ச்சான். எப்படி? ஆமே. எங்க மரியாதை இருக்கு? உருப்படவே முடியாது. வேதம் எல்லாவற்றையும் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஒரு ஆமேன் சொல்லுங்க. அப்பா கண்டா ஒரு மரியாதை. ஆமேன். அம்மாவை கண்டா ஒரு மரியாதை. ஆமேன். தாத்தாவை கண்டா ஒரு மரியாதை. இப்பெல்லாம் என்ன சொல்ல, பெருசு வாய மூடு. எத்தனை பிள்ளைங்க சொல்றாங்க, உனக்கு ஒன்றும் தெரியாது. இப்படிதான் நம்ம பிள்ளைங்க. இன்னைக்கெல்லாம் அந்த பிள்ளைங்க அந்த சத்தியத்தை கேட்கறக்கு இல்லையேன்னு எனக்கு கவலையா இருக்கு. ஆமே. தேவ பிள்ளையே, சோ குடியும் என் ஆண்டவனே, மரியாதை கலந்த பேச்சு வந்து ஒரு விலை உயர்ந்த முத்துன்னு சொல்றாங்க. ஆமே. கண்ணியம், அவங்க வாழ்க்கையில் இருந்த கண்ணியம், ஒரு மரியாதை. அந்த மரியாதையோடு பேசிட்டு ரெபேக்காள்கிட்ட ரொம்ப பிடித்த இன்னொரு காரியம் என்னன்னா, ஆதியாகமம் 24:28 படிக்கிறோம். அந்த பெண் ஓடி இந்த காரியங்களை தன் தாயின் வீட்டில் உள்ளவர்களுக்கு அறிவித்தாள். ஒரு ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு பிள்ளைங்க என்ன நடந்தாலும் சொல்றது இல்லையா வீட்டுல. ஆமே. ஒரு பட்டிமன்றத்தை, நான் நிறைய பட்டிமன்றம் கேட்போம். அப்போ ஒரு பையன் சொன்னானா, அப்பா அடுத்த வருஷம் நான் மேற்படிப்பு படிக்க போறேன்னு. நானா, அப்படியா பையனா? அப்பா படிக்காதவர். என்னடா படிக்க போற அப்படின்னா, நிறைய பணம் செலவாகும்பா, லட்சக்கணக்கில் செலவாகும். அப்படியாடா? என்ன படிக்க போற? அரியர்ஸ்னு ஒரு பரீட்சை படிக்க போறேன்ப்பா. என்ன படிக்க போறானா? யோசிச்சு பாருங்க, எப்படி ஏமாற்றி பிழைக்க தெரிந்திருக்கிறது இந்த உலகம். ஆமே. தேவ பிள்ளை எதற்காக சொல்றேன் அப்படின்னா, தன் தாயின் வீட்டில் போய் எல்லாத்தையும் சொன்னான். சின்ன பிள்ளைங்கள்லேருந்து கற்றுக் கொடுங்க, ஸ்கூல்ல என்ன நடக்குது அப்படின்னு உங்க பிள்ளைங்க வந்து பெற்றோர்கள் கிட்ட சொல்லட்டும். ஆமே. எவ்வளவு பணம் கொடுக்குறீங்களோ அந்த பணத்தை கரெக்டா செலவு பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பாருங்க. ஆமே.
அவங்க பாக்ஸ்ல அவங்க பெண்ணு தான் இருக்கான்னு பாருங்க. ஆமே. அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படாத அளவிற்கு சின்னதுல இருந்தே உங்களை ட்ரெயின் பண்ணுங்க. ஆமே. ரொம்ப நேரம் வளன்னு ரெபேக்கா பேசல. தண்ணி கேட்டாரு, தண்ணி கொடுத்தாரு. ஒட்டகங்களுக்கு எல்லாம் தண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு மட்டும் இல்ல ஒட்டகங்களுக்கு நான் வார்ப்பேன்னு சொல்லிட்டு ஒரு ஒட்டகம் 100 குடம் குடிக்குன்றாங்க. சோ அத்துணை 10 ஒட்டகங்களுக்கு தண்ணீர் வார்த்து ஊத்திட்டு வேகமா வீட்டுக்கு ஓடிட்டா. ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஆமீன். இன்னைக்கு காலேஜ் முடிச்சாலும் நீ வீட்டுக்கு ஒழுங்காய் போகிற பிள்ளைகள் எத்தனை பேர்? பள்ளி முடிச்சாலும் ஸ்கூல்ல நேரத்தை தவிர ஆமீன் அந்த பேக்கரியில உட்கார்றது, இந்த பேக்கரியில உட்கார்றது, அங்க போய் அவங்கிட்ட பேசுறது, இவங்கிட்ட பேசுறது. எப்படி ஆசீர்வாதம் வரும்? ஆமீன். கரெக்டா எல்லாத்தையும் ஒழுங்குன்னா ஒழுங்குதாங்க. ஒழுக்கம் இல்லையா அடிச்சு பட்டை தீட்டுங்க, தப்பு இல்லை. ஆமீன். என்ன ஆமீன் வரமாட்டேங்குது? அல்லேலூயா. தன் தாயின் வீட்டுல போய் எல்லாத்தையும் சொல்றா. ஒன்ன கூட விடாம, இப்படி ஒரு மனுஷனை பார்த்தேன், இப்படி என்னோட பேசினாரு, இந்த காரியத்தை சொன்னாரு. சொன்ன உடனே அடுத்த நிமிஷம் அவங்க அண்ணன் ஓடுறான் அவர்கிட்ட. ஆமே. நீங்க பைபிளை நல்லா படிச்சு பாருங்க. அடுத்த நிமிஷம் அவ சொன்னதை எல்லாத்தையும் அண்ணன் கேட்டுட்டு, என்ன வாலிப பிள்ளையா இருக்காளே, ஆமீன், கன்னிப்பெண்ணா இருக்காளே, அவளை சரியான இடத்துக்கு கொடுக்கணுமே. ஆமே. ஆகவே நான் சொல்லுகிறேன், ஒரு அண்ணன் தங்கை ஒரு குடும்பத்துல இருக்குன்னா அண்ணன் அப்பனுக்கு சமம் என்பதை மறந்து போக கூடாது. அல்லேலூயா. என் தம்பி உட்கார்ந்துருக்கான் பாருங்க. அடிக்கடி நான் அவன்கிட்ட சொல்வேன், நீ என் தகப்பனுக்கு சமம்டா, நீ சொல்றத நான் கேட்கணும். ஆமே. எங்க ஐயா கிட்ட சொல்லுவோம், நீங்க எங்க குடும்பத்துக்கு தகப்பன் ஐயா, நீங்க சொல்றத நாங்க கேட்கணும். ஆமே. தேவ பிள்ளையே, இன்னைக்கு எத்தனை காரியங்கள் நடக்கிறது. ஆமே. அண்ணனே லவ் லெட்டர் கொண்டே கொடுத்தானே, எப்படிங்க உருப்பிடும் குடும்பம்? ஆமே. வருத்தத்தோடு சொல்லுகிறேன். ஆமே. ஸ்ட்ரிக்ட் பண்ண வேண்டிய விஷயம். நான் ஏன் இவ்வளோ இதா சொல்றேன்னா, காலம் கடந்து நீங்க அழுதுட்டு இருக்க கூடாதுங்க. ஆண்டவரை தெரிஞ்சும் அழக்கூடாது, வேதத்தை தெரிந்தும் அழக்கூடாது, ஒழுக்கத்தை தெரிந்தும் அழக்கூடாது. ஆமே. இன்னைக்கு எத்தனை பிள்ளைங்க பெற்றோர்களை ஏமாற்றுறாங்க. ஆமே. சாதிச்சிட்டோன்னு நினைக்கிறாங்க. இல்ல, அது சாதனை. ஆமே. வாழ்க்கையில கண்ணீர் வடிக்கும் போதுதான் தெரியும். ஆமே. என்னோட சித்தப்பா, அப்பாவுடைய கடைசி தம்பி, 7வது அவர் வேறொரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டார். எங்க பாட்டி ஆத்தான்னு சொல்லுவோம் நாங்க. 4 மணிக்கெல்லாம் அவங்கள ஜெபத்துல பார்க்கலாம், கண்ணீர் ஜெபத்துல. அப்போ எங்க அப்பா எங்க சித்தப்பாவை பார்த்து சொன்னாரு, நீ சாதிச்சிட்டன்னு நினைக்கலாம்டா, ஆனா அம்மாவுடைய கண்ணீருக்கு நீ பதில் சொல்லிதான்டா ஆகணும். ஆமே. இன்று வரைக்கும் அவர்களுக்குள் ஒரு மனதை நான் பார்க்கவே முடியவில்லை. எனக்கும் 46 வயசாகி போச்சு. இன்று வரைக்கும் அவர்களுக்கு திருமணமாகி மேபி ஒரு 30 வருடங்கள் இருக்கும். 30 வருடங்கள்ல மூத்த மகனை இவர்கள் இழந்து விட்டார்கள். நல்ல அறிவாளி அந்த பையன். அண்ணாமலை யூனிவர்சிட்டியில படிச்சான், ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கினான். என்ன காரணமோ மரித்து போனான். ஒரு மனதை அவர்கள் வாழ்க்கையில பார்க்கவே முடியவில்லை. எங்க பாட்டியுடைய கண்ணீர். ஆமீன். அந்த அவமானங்களை சகிச்சாங்கல்ல. நம்ம பையனா அப்படி பண்ணிட்டான். தேவ பிள்ளை, ஏனோ ஆவியானவர் இதை சொல்லுகிறார். என்ன பிரச்சனையை ஃபேஸ் பண்றோமோ, என்ன காரியத்தை நம்ம யோசிக்கிறோமோ, மறக்காம தாய்கிட்ட வந்து சொல்லுங்க. உங்களுக்கும் நான் சொல்லுகிறேன், நீங்கள் அனுபவிக்கிற கஷ்டங்களை, அனுபவிக்கிற போராட்டங்களை தாய் வீடாகிய சபையிலே சொல்ல மறுக்காதீர்கள். கரங்களை தட்டி ஆவியில நிரம்பி, அப்பாவும் நீங்க, அம்மாவும் நீங்க, தீற்றிடும் தெய்வம் நீரே, அப்பாவும் நீரே, அம்மாவும் நீரே, தீற்றிடும் தெய்வம் நீரே, என்னை தேற்றிடும் தெய்வம் நீரே, தேற்றிடும் தெய்வம் நீரே. நீ ரோஜா தோட்டம், நீ லீலி புஷ்பம், நீர் அழகானவர், நீர் அருமையானவர்,
நீ ரோஜா தோட்டம், லீலி புஷ்பம், நீர் அழகானவர், அருமையானவர். என் அப்பாவும் நீரே, என் அம்மாவும் நீரே, தேற்றிடும் தெய்வம் நீரே. என் அப்பாவும் நீரே, என் அம்மாவும் நீரே, தேற்றிடும் தெய்வம் நீரே. தேற்றிடும் தெய்வம் நீரே, தேற்றிடும் தெய்வம் நீரே. ஆமென். ஹல்லேலூயா. உன்னத பாட்டு 8ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல படிக்கிறோம். நான் உம்மை கூட்டிக் கொண்டு என் தாயின் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போவேன், நீர் என்னை போதிப்பீர். தாய் வீட்டில் என்ன இருக்கும்? போதனை இருக்கும். ராமேன் சொல்லுங்க. தாய் வீட்டில் என்ன இருக்கும்? போதனை இருக்கும். நான் உம்மை கூட்டிக் கொண்டு என் தாயின் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போவேன். அங்க என்னதான் இருக்கும்? போதனை இருக்கும். எந்த தாய்கிட்ட போதனை இருக்கும் நான் சொல்றேன், அந்த பொண்ணு சாதனையாகத்தான் மாறும். ஹல்லேலூயா. நம்புறீங்களா? ஆமே. அம்மா கொஞ்சுங்க, அவங்க என்ன வேணாலும் பண்ணிக்கங்க, அது உங்களை சார்ந்தது. ஆனா வசனம் என்ன சொல்லுகிறது? தாயின் வீட்டுக்கு நான் அழைத்து கொண்டு போவேன். அங்க என்னதான் இருக்கும்? நீர் என்னை போதிப்பீர். எனக்கு போதனைகளை சொல்லி தருவீங்க. அப்ப தாய் வீடாகிய சபையில என்னதான் இருக்கும்? போதனை தான் இருக்கும். ரெபேக்காள் எல்லாவற்றையும் எங்க வந்து சொன்னாங்க? தாயின் வீட்டுல சொல்றாங்க. எல்லாத்தையும் சொன்னதுக்கு அப்புறம் ஓகே ஆகுது. ஓகே ஆகும்போது கர்த்தர் ரெபேக்கா வீட்லயும் கிரியை செய்யறாரு, அங்க ஈசாக்கு வீட்லயும் கிரியை செய்யறாரு. அங்க எலியேசர் புறப்பட்ட உடனே அந்த ஈசாக்கு பாக்குறோம் என்ன செய்யறாரு அப்படின்னா, லகாய் ரோயி என்னும் துறவின் வழியாய் வந்து, நீங்க வீட்டுல போய் அதை படிச்சு பார்த்துக்கங்க. ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம், அதாவது அந்த கடைசியில வரும் அந்த வார்த்தைகள் எல்லாம் நீங்க வீட்டுல போய் படிச்சு பார்த்துக்கோங்க. 24:67 அந்த வசனங்கள் வரும். சோ பாத்தீங்கன்னா, லகாய் ரோயி என்னும் துறவின் வழியாக வந்து தியானம் பண்ணி ஜெபித்து கொண்டிருந்தார். அல்லேலூயா. ஆமென். தேவ பிள்ளை. அப்ப எத்தனை விஷயங்கள் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்குது பாருங்க. ஆமென். ஒருவேளை பொண்ணு பார்க்கறக்கு அப்பா அம்மா போனா கூட பசங்க இங்க இருந்து ஜெபம் பண்ணா கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். ஆமென். அல்லேலூயா. அதே மாதிரி பெண்களுக்கும் அதுதான். ஆமென். கர்த்தர் நல்லவர். பாஸ்டர் ஐயாவை கல்யாணம் பண்ணதே ஜெபத்தை வச்சுதான். அல்லேலூயா. அதனாலதான் வண்டி இன்ன வரைக்கும் சூப்பரா ஓடுது. ஆமென். கர்த்தர் நல்லவர், அவரை நான் துதிக்கிறேன். சோ லகாய் ரோயி என்னும் வழியாய், அந்த துறவின் வழியாய் அப்படின்னா என்ன அர்த்தம்? பரிசுத்த ஆவியானவர் ஈசாக்கை வழி நடத்தினார். அந்த ஊற்று, பரிசுத்த ஆவியாகிய ஊற்று ஈசாக்கை வழி நடத்தினது. அந்த துறவின் வழியாய் வரும் பொழுது தியானம் பண்றாரு. தியானம் பண்ணி தேவனை நோக்கி ஜெபிக்கிறாரு. ஜெபிச்சு முடிச்சிட்டு அந்த வழியா வரும்போது ஒட்டகத்தை பார்த்துட்டாரு. ஒரு ஆமீன் சொல்லுங்க. அப்ப தியானம் பண்ணி ஜெபிக்கிற பிள்ளைகளை தேடி ஒட்டகங்கள் வரும். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? இந்த மாசத்துல கர்த்தர் உங்களுக்கான ஆசீர்வாதம் உங்களை எதிர்கொண்டு வரும். நம்புறீங்களா? விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் கரங்களை தட்டி ராபா லாகா ராகா தா ராபா பாபா ரிகாமா. எதை எதிர்பார்த்திருக்கிறாயோ தேவ பிள்ளையே, அது குழந்தையா இருக்கட்டும், ஒரு பெரிய உயர்வுகளாக இருக்கட்டும், பெரிய பிசினஸாக இருக்கட்டும், எதை எதிர்பார்த்து காத்திருக்கிறாயோ அந்த ஒட்டகங்கள் உங்க வீட்டை தேடி வரும். விசுவாசிக்கிறவங்க மட்டும் அப்பாவுக்கு பெரிய கைத்தட்டு கொடுத்துருங்க. ஹல்லேலூயா. நீ எதிர்பார்த்திருக்கிற வேலை உன் குடும்பத்தை தேடி வரும். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். இப்ப கர்த்தர் பாருங்க, நீங்க நல்லா படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ஆமென். ஜெபிச்சு முடிச்சிட்டு பார்க்கும்போது, தியானம் பண்ணி முடிச்சிட்டு பார்க்கும்போது ஒட்டகங்கள் வர கண்டான். ஹல்லேலூயா. அப்ப ஜெபத்துக்கும் தியானத்துக்கும் தாய் வீட்டுக்கும் வரும்போது அப்பா நம்மை ஆசீர்வதித்தே தீருகிறார். தேவ பிள்ளையே, கடைசியா சொல்லி நான் முடிக்கிறேன். ஆதியாகமம் 26:1 படிக்கிறோம். ஆதியாகமம் இப்ப குழந்தை சொல்லிட்டேன், வாலிபம் சொல்லிட்டேன், திருமண வயது சொல்லிட்டேன், இப்ப வேலை சொல்றேன். அல்லேலூயா. வேலை, அவருடைய வாழ்க்கை, வேலை சம்பந்தமான காரியத்தை சொல்றேன். ஆதியாகமம் 26:1 படிங்க. ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று.
அப்பொழுது ஆபிரகாமின் காலத்துல இல்லாத ஒரு பஞ்சம் தேசத்துல வந்துச்சு. பஞ்சம் வந்த போது ஜனங்க என்ன செய்வாங்கன்னா, இந்த ஒரு வசனத்தை படிச்சிருங்க. ஏசாயா 8:21-22 படிங்களேன். ஏசாயா 8ஆம் அதிகாரம் 21-22 சீக்கிரம் படிங்க, டைம் ஆயிடுச்சு. இடுக்கண் அடைந்தவர்களாயும் பட்டினியாயும் தேசத்தை கடந்து போவார்கள். அவர்கள் பட்டினியாய் இருக்கும் போது மூர்க்கவெறி கொண்டு தங்கள் ராஜாவையும் தங்கள் தேவனையும் தூசிப்பார்கள். அவர்கள் அண்ணாந்து பார்ப்பார்கள், பூமியையும் நோக்கி பார்ப்பார்கள். ஆனாலும் இதோ இக்கட்டும் அந்தகாரமும் இருக்கும். இடுக்கத்தால் இருள் அடைந்து அந்தகாரத்திலே தள்ளுண்டு அலைவார்கள். பாருங்க, இடுக்கன் அடைந்தவர்களாயும் பட்டினியாயும் தேசத்தை கடந்து போவார்கள். அவர்கள் பட்டினியாயிருக்கும் போது, என்ன படிக்கிறோம்? பட்டினியாயிருக்கும் போது, ஒரு பஞ்சத்துல இருக்கும்போது ஜனங்க என்ன செய்வாங்களாம்? மூர்க்க வெறி கொண்டு தங்கள் ராஜாவையும் தங்கள் தேவனையும் தூஷிப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனா ஈசாக்கு என்ன செஞ்சார் அப்படின்னா, விதைய கையில வச்சிருந்தார். ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஹalleluya. விதை என்பது கர்த்தருடைய வசனம். நான் சொல்றேன், யார் யார்கிட்ட விதை இருக்கோ அவங்கள அப்பா 100 மடங்கு ஆசீர்வதித்தே தீருவார். விசுவாசிக்கிறீங்களா? ஹalleluya. மத்தவன் எல்லாம் மூர்க்க வெறி கொண்டு தேவனையும் ராஜாவையும் தூஷிக்கிறான். ஆமீன். சில பேருக்கு மோடியை திட்டாட்டி தூக்கமே வராது. ஆமே பாடா. ஒரு சகோதரி, ஒரு வெளியே நாங்கள் போயிருந்தோம். ஐயா சொன்னாங்க, இந்த மாதிரி இந்த தடவை ஸ்டாலின் 5000 ரூபாய் போட்டார் அப்படின்னோடனே ஒரு சிஸ்டருக்கு கடுக்கு புரிஞ்சிருச்சு. ஏன் நாங்கெல்லாம் போராடுறோம், எங்களுக்கெல்லாம் கொடுக்க மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைங்க, நம்ம வாழ்த்தணுங்க எல்லாத்தையும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமீன். ஸோ எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னா, ராஜாவையும் தேவனையும் தூஷிக்கிற கூட்டம் இந்த உலகத்துல நிறைய இருக்கு. ஆனா விதை இருக்கிற கூட்டம் என்ன செய்யும் தெரியுமா? பஞ்சத்திலையும் விதைக்கும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. உங்க வீட்டுல கஷ்டமா இருக்கு, அந்த கஷ்டத்திலே உழைங்க. ஆமீன். விதைக்கிறது என்பது ஆமீன் எல்லா சூழ்நிலையிலும் விதைக்க 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 ஆமீன். ஒரு நாள் விதைச்சிட்டு 100 நாள் படுத்துக்கிறது. ஆமீன். ஒரு நாள் விதைக்கிறது, எத்தனை நாள் படுத்துக்கிறது? 100 நாள். நாங்க எங்களை யோசிச்சு பார்க்கிறோம். ஊழியத்துக்கு வந்து 22 வருஷமும் கண்ணீர் விதை இருக்கிறது. இதுல 22 வருஷமும் உழைப்பு தான். ஆமே. யோசிச்சு பார்த்தா தேவன் எவ்வளவோ தூரம் ஆசீர்வதித்திருக்கிறார். காரணம் என்ன தெரியுமா? வசனம். தேவன் அந்த உழைப்பு ஆண்டவர் பார்க்கிறாரு. இன்னும் இவனுங்களை நம்பி என்ன பொறுப்பை கொடுத்தா கூட செய்வாங்கன்ற நம்பிக்கை கர்த்தருக்கு இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். எங்கள் பொண்ணை நாங்கள் காலேஜில் சேர்த்தும் போது நாங்கள் சாம படிக்க வச்ச மாதிரியே காருண்யாவில் படிக்க வைக்கணும்னு தான் பிளான் பண்ணோம். ஆனால் ஆவியானவர் சொன்னார், இல்லை பிஷப் இவரில் கொண்டு போய் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பாப்பாவுக்கு அங்கே போகும்போது நல்லா ஸ்பிரிச்சுவல் எக்ஸசைஸ் பாப்பாவுக்கு நிறைய கிடச்சிது. நல்ல ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்போஷர் அங்கே நிறைய கிடச்சிது. ஃபர்ஸ்ட் இயர்லேருந்தே அங்கே அவங்க பிரின்ஸிபல் ஆகட்டும், மற்ற டீச்சர்ஸ் ஆகட்டும், அவங்கெல்லாம் அவன் மேலே ஒரு ஸ்பெஷல் இதுதான் கொடுத்துருக்காங்கன்னு நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு பதவியை பாப்பாக்கு கொடுத்தாங்க. இந்த முறை அவ இந்த வருஷம் முடிக்க போறா. போன வாரத்துல நேத்து ஒரு மீட்டிங் நடந்தது. அந்த மீட்டிங்ல பாப்பாவையும் அவகிட்ட கூட இருக்கவங்க கிட்டையும் ஒரு 70,000 rupees கையில கொடுத்து பாப்பாவை ட்ரெஷரா நியமித்து எல்லா கணக்கு வரவுகள் செலவுகளையும் கணக்கு போட்டு கரெக்டா பார்த்து சொல்லணும், எல்லா பில்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணணும்னு பாப்பாவுக்கு பொறுப்பு கொடுத்தாங்க. ஸோ நான் தேவனை துதிக்கிறேன். அவளுடைய ஊழிய பாதைக்கு முன்னாடியே ஏசப்பா அவளை ஒவ்வொரு விஷயத்திலையும் ட்ரெயின் பண்ணிட்டு வர்றாரு. ஹல்லேலூயா. ஆமென். அப்ப எதுக்கு இதை சொல்றேன் அப்படின்னா, தேவ பிள்ளையே, கர்த்தரை நம்ம விசுவாசிக்கும் போது ஆமென், மற்றவர்கள் எல்லாரும் தேவனையும் ராஜாவையும் தூஷிக்கும் போது நீங்க நல்ல ஈசாக்கை குறித்து படிச்சு பார்த்தீங்கன்னா, பஞ்ச காலத்திலையும் விதைக்கணுங்கிற அந்த எண்ணம் அவருக்குள்ள இருந்தது. பஞ்சத்துல மூர்க்க வெறி கொண்டு அலைகிற மக்கள் மத்தியிலே ஆமென், நான் சொல்லுகிறேன், இந்த உலகத்தை திட்டிக் கொண்டு போராடி கொண்டு என்ன இது வாழ்க்கை அப்படின்னு சொல்லி யோசித்து கொண்டிருக்க கூடிய மக்கள் மத்தியில ஒரு கூட்டம் தேவனையும் ஆமென் ராஜாதி ராஜாவாகி இயேசுவையும் உயர்த்தி பிடித்து ஆமென், நீங்கள் விதைக்க ஆரம்பியுங்கள், உங்க வேலைகளை செய்ய ஆரம்பிங்க. நான் சொல்றேன், கர்த்தர் உங்களை 100 மடங்கு ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. கண்டிப்பா ஆசீர்வதிப்பாருங்க.
உங்க பிள்ளைகளுக்கு நல்லா படிக்க வைங்க. 100 மடங்கு மார்க்ஸ் ஆண்டவர் ஸ்கோர் பண்றதுக்கு உதவி செய்வார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதித்தார். வேதத்துல படிக்கிறோம், ஆதியாகமம் 25:25 பலிபீடத்தை கட்டி கர்த்தரை தொழுது கொண்டான். ஹல்லேலூயா. ஈசாக்க கர்த்தர் ஆசீர்வதித்ததுக்கு என்ன காரணம்? பலிபீடத்தை கட்டி கர்த்தரை தொழுது கொண்டான். கர்த்தர் ஈசாக்கு வர 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 விருத்தி அடைந்தான், பெரிய ஐஸ்வர்யவானாய் மாறினார். என் வேதம் பதிவிடுகிறது. ஏங்க, சாதாரணமா இருக்கிற ஒருத்தர் வீடு அல்ல ஈசாக்கு வீடு. பெரிய பணக்காரர் ஆயிட்டாரு, பெரிய ஆசீர்வாதத்தை ஒரு ஜாம்பவனா மாறிட்டாரு. அவங்க வீட்டை தேடி ராஜா போகக்கூடிய அளவிலே என் தேவன் உயர்த்தினார். ஆமென். நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர் தான் என்பதை ராஜா முதற்கொண்டு, மேல்தட்டு மக்கள் முதல் கொண்டு அடித்தட்டு மக்கள் வரைக்கும் உணருகும்படியாக என் அப்பன் இயேசு, என் அப்பனாகிய தேவன் ஈசாக்குடைய வாழ்க்கையில கிரியை செய்தது போல ராஜாக்கள் உன்னை தேடி வருவார்கள், உன் குடும்பத்தை தேடி வருவார்கள். ஹல்லேலூயா. உங்கூட கர்த்தர் இருக்கிறார் என்பதை நான் அறிந்து கொண்டேன் என்று சொல்லக்கூடிய அளவிலே தேவன் நம்மை உயர்த்த போகிறார். விசுவாசிக்கிறவங்க மட்டும் கரங்களை தட்டி ஆவியில நிரம்பி பலிபீடத்தை கட்டி தொழுகிறவன ராஜாக்கள் தேடி வருவார்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சிட்டா, விதை இருந்தா அப்பா சொல்றாரு உன்னை 100 மடங்கு ஆசீர்வதிப்பேன். உபாகமம் 1:11 சொல்றாரு உன்னை 1000 மடங்கு ஆசீர்வதிப்பேன். ஆதியாகமம் 24:60 சொல்றாரு கோடா கொடியா உன்னை பெருகுவன் சொல்லி வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். கர்த்தர் நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. ஆமென். God bless you.